Hey guys, ஸோ இந்த வீடியோவில் வந்து லிஸ்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் பைத்தானில். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான டாட்டா டைப் பைத்தானில் லிஸ்ட். ஸோ யா ஸோ லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா, நான் இங்கே வந்து எல்எஸ்டி அப்படின்னு ஒரு வேரியபிள். ஸோ இந்த வேரியபிளே தேவையில்லை, ஜஸ்ட் நார்மலாகவே 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு லிஸ்ட் ஐட்டத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டாலே அது ஒரு லிஸ்ட் தான். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு அதில் வந்து 4 5 6 அப்படின்றத ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து அந்த இதை ரிட்டர்ன் பண்ணும், லிஸ்ட்டையே ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நான் இதை ரிட்டர்ன் பண்ணாத எனக்கு ஜஸ்ட் இதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக எல்எஸ்டி அப்படின்ற வேரியபிளில் வந்து அதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். 4 5 6. ஸோ இப்போ எல்எஸ்டியை பார்த்தோம்னா எல்எஸ்டி வந்து அந்த லிஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்க ஏதாவது ஒரு ஐட்டத்தை நாங்கள் ஆக்சஸ் பண்ணணுமெண்டா எல்எஸ்டி முதலாவது ஐட்டத்தை ஆக்சஸ் பண்ணணுன்னா நான் ஜஸ்ட் 0 இண்டெக்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ பைத்தானில் வந்து நீங்கள் வந்து இண்டெக்ஸ் வந்து எப்படி கவுண்ட் பண்ணுவீங்கன்னா 0லேருந்து தான். ஸோ யூஸ்வலாக நாங்கள் வந்து ரியல் வேர்ல்டில் வந்து 1 2 3 அப்படின்னு கவுண்ட் பண்ணுவோம். ஆனால் பைத்தானில் வந்து 0 0 1 and then 2 இந்த மாதிரி தான் கவுண்ட் பண்ணுவோம். ஸோ 0ன்றது முதலாவது ஐட்டத்தை குறிக்கிறது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா முதலாவது ஐட்டத்தை ஆக்சஸ் பண்ணிட்டு ரெண்டாவது ஐட்டத்தை ஆக்சஸ் பண்ணோன்னா நம்பர் 1. ஸோ அந்த மாதிரி. ஸோ நான் உங்களுக்கு ஸ்ட்ரிங்ஸ் சொன்னப்போ நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னடா அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு லிஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்காக ஸோ ஸ்ட்ரிங்கும் வந்து உண்மையிலேயே ஒரு லிஸ்ட் தான். பட் அதை வந்து பைத்தான் வந்து அதோட அண்டர்லைனில் அதை டேக் கேர் பண்ணிக்கிது. லைக் ஒரு ஸ்ட்ரிங்காக அதை காட்டுது உங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ ஈக்குவல் ஹலோ அப்படின்னு கொடுத்தனேன்டா. ஸோ ஏ வந்து ஒரு ஸ்ட்ரிங், பட் இது வந்து ஒரு லிஸ்ட்டோடைய இம்ப்ளிமெண்டேஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏயோட முதல்ல கேரக்டரை ஆக்சஸ் பண்ணோம்னா இதில் ஒவ்வொரு கேரக்டரும் வந்து ஒரு லிஸ்ட் ஐட்டம். ஸோ முதல்ல கேரக்டரை ஆக்சஸ் பண்ணோன்னா 0ன்ற அந்த இண்டெக்ஸை பயன்படுத்தி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஹெச்ன்றதை. ஸோ ரெண்டாவது ஆக்சஸ் பண்ணோன்னா 1. ஸோ அந்த மாதிரி. ஸோ யா இது உங்களுக்கு போன வீட்டில் சொல்லியிருப்பேன், பட் இந்த லிஸ்ட்டை சொல்லிட்டு சொல்லலாமேன்ட்டு இருந்தேன். ஸோ அது ஒன்று. ஸோ லிஸ்ட்டில் வந்து நீங்கள் முக்கியமாக நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, பட் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது 3 ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து லிஸ்ட்டை மேனிப்புலேட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நான் அந்த லிஸ்ட்டை மறுபடியும் இது பண்ணிக்கிறேன், ரீடிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எல்எஸ்டியில் வந்து நான் ஏதாவது இப்போ நம்பர் 7 என்ற இதை நான் ஆட் பண்ணணும்டா, நான் +7 கொடுத்தேனடா ஆட் ஆகாது. என்னடா அது வந்து டைப் எரர் வரும். என்னடா இது வந்து ஒரு லிஸ்ட் டைப், அது வந்து இன்டிஜர் டைப், ரெண்டையும் ஆட் பண்ண முடியாது. ஸோ லிஸ்ட் டைப்பில் வந்து லிஸ்ட்டை மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ எல்எஸ்டியில் வந்து என்னோடய லிஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ லிஸ்ட் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரே ஒரு வேல்யூ இருக்கிற லிஸ்ட் 7 இருக்கிற லிஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 4 5 6 7. ஸோ 7 வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் பெரிய லிஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 8 9 அந்த மாதிரி. ஸோ இது வந்து 6 7 8 9ன்றதை அப்படியே வரும். ஓகே. ஸோ இப்போ லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் இருக்காது. ஏன்னாடா நான் ஜஸ்ட்டு அது ரிட்டர்ன் பண்ணியிருக்குது, பட் இதை சேஞ்ச் பண்ணல. லைக் இங்கே இந்த எக்ஸ்ப்ரெஷன் ரன் பண்ணும்போது ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு, பட் நான் அதை ஸ்டோர் பண்ணல இந்த எல்எஸ்டியில். ஸோ அதுக்கு வந்து ஈக்குவல் சைனை பயன்படுத்தி மறுபடியும் நான் அதை அசைன் பண்ணணும். ஸோ எல்எஸ்டி ப்ளஸ் 7 8 9. ஸோ நீங்கள் இந்த ஸ்பேஸ் விடணும்னு அவசியம் இல்லை, பட் ரிட்டர்ன் எல்லாம். ஸோ இப்போ எல்எஸ்டி பார்த்தீங்கன்னா எல்எஸ்டி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி அசைன்மெண்ட்டை வந்து நீங்கள் இன்னொரு மாதிரியும் பண்ண முடியும். அதாவது இப்படி எல்எஸ்டி ப்ளஸ் ஈக்குவல்ன்ற ஒரு இதை பயன்படுத்தி, அதாவது இந்த எல்எஸ்டியோட ஆட் பண்ணு. ஸோ இப்படி 2 வாட்டி எல்எஸ்டி எழுதுறதை விட ஒரே வாட்டி எல்எஸ்டி எழுதிட்டு அதில் வந்து தேவையான வேல்யூவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி 7 8ன்றதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எல்எஸ்டியை பார்த்தோம்னா ஸோ 7 8 வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இப்போ தான் வந்து நாங்கள் 3 இம்பார்ட்டண்டான இது ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கணும் லிஸ்ட்டில். ஸோ நான் எல்எஸ்டியை மறுபடியும் ரீடிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ 4 5 6ன்ற வேல்யூஸ் தான் அதில் இருக்குது. ஸோ முதலாவது மெத்தட் வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து எல்எஸ்டியில் வந்து லிஸ்ட்டில் வந்து அப்பெண்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணுன்னா ஒரு வேல்யூவை எடுக்கும், அந்த வேல்யூவை வந்து அந்த லிஸ்ட்டுக்கு அப்பெண்ட் பண்ணும். நான் 7ன்ற வேல்யூவை ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ எல்எஸ்டியை பார்த்தோம்னா இது சேஞ்ச் ஆகிருக்கும் எல்எஸ்டி. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் வந்து ஈக்குவல் சைன் யூஸ் பண்ண தேவையில்லை. இது வந்து டைரெக்டாகவே இந்த லிஸ்ட்டை மேனிப்புலேட் பண்ணி விட்ரும், லைக் டைரெக்டாகவே சேஞ்ச் பண்ணிடும். ஸோ ஈக்குவல் சைன் யூஸ் பண்ணாமலே டைரெக்டாகவே இந்த லிஸ்ட்டை மாடிஃபை பண்ணிடும். ஸோ அது ஒன்று. இப்போ வந்து நான்
ஒரு 4-5 வேல்யூ ஆட் பண்ணணுமெண்டா எல்எஸ்டிக்கு. ஸோ நான் அப்பண்ட் அப்படின்றத பயன்படுத்தி 8 9 2 வேல்யூ ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் எரர் வரும், டைப் எரர். ஏனெண்டா இந்த எல்எஸ்டி வந்து இந்த அப்பெண்ட்ன்ற மெத்தட் வந்து ஒன்லி 1 ஆர்குமெண்ட் மட்டும்தான் எடுக்கும். நான் வந்து 2 கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் நினைக்கலாம் இதை வந்து ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணால் ஒரு வேல்யூ தானே, ஸோ அதை ஆட் பண்ணலாம் தானேன்ட்டு. ஸோ அது அப்படியே ஆட் பண்ண இப்போ எல்எஸ்டியை பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னொரு லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட்டாக ஆட் ஆயிரும். ஸோ ஏன்னா லிஸ்ட்டுன்றதும் ஒரு வேல்யூ தான். ஸோ அதுக்காக ஸோ இப்போ நான் மறுபடியும் ரீடிஃபைன் பண்ணிக்கிறேன் எல்எஸ்டியை. ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது லிஸ்ட்டில். ஸோ எல்எஸ்டி டாட் எக்ஸ்டெண்ட் அப்படின்ற ஒரு இது இருக்குது. எக்ஸ்டெண்ட்ன்றது மல்டிபிள் வேல்யூஸ் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து நான் 7 8 9 இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்எஸ்டியை பார்த்தீங்கன்னா 7 8 9 ஆட் ஆகிருக்கும். ஸோ அது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஒன்றுக்கு அதிகமான வேல்யூ இந்த மாதிரி லிஸ்ட்டை ஆட் பண்ணணுமெண்டா இது எக்ஸ்டெண்டட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அடுத்த ஃபங்க்ஷனை பார்க்குறதுக்கு வந்து மறுபடியும் டிஃபைன் பண்ணிக்கிறேன் லிஸ்ட்டை. ஸோ இப்போ எல்எஸ்டியை பார்த்தோம்னா 4 5 6 இருக்குது. ஸோ இந்த எல்எஸ்டியில் வந்து அப்பெண்ட் பண்ணுறேன் ஒரு 4 5 அப்படி சரி 7 8 அப்படின்ற அந்த வேல்யூவை அப்பெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எல்எஸ்டியை பார்த்தேன்டா எனக்கு 7 8ன்ற அந்த லிஸ்ட் இருக்குது. பட் நான் இப்போ டிசைட் பண்ணிட்டேன், ஓகே எனக்கு இப்போ அந்த வேல்யூ எனக்கு தேவையில்லை, அதை நான் ரிமூவ் பண்ணணும் இந்த லிஸ்ட்லேருந்து. ஸோ எப்படி ரிமூவ் பண்ணலான்னா எல்எஸ்டி ரிமூவ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன வேல்யூ ரிமூவ் பண்ணணுமோ அந்த வேல்யூவை இன்புட் எடுத்துக்கும். ஸோ நான் 7 8 அந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணேன் அப்படின்றேன். ஸோ இது போய் அந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணிடும். ஸோ எல்எஸ்டி இப்போ பார்த்தோம்னா அந்த வேல்யூ இருக்காது. ஸோ இந்த 3 மெத்தட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற மெத்தட் லிஸ்ட்டில். ஸோ இது வந்து நீங்கள் லிஸ்ட்டை மனிப்புலேட் பண்ணுறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க.